முக்கியமான விடயங்களை உங்களுடன் பேசுவதை இன்று மகிழ்ச்சி අடைவதோடு இது සම්බන්ධமாக ගරු ලේකම්තුමා පොඩ්ඩක් මේ බලන්න ඕන අන්වර් මාතයා පොඩ්ඩක් මම දෙන්නෙන් කතා කරලා පොඩ්ඩක් කියන්න ඕන අනිවාර්යமே எங்களுடைய மாவட்டத்தில் பல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய மாவட்டத்தில் தொழிற்சங்கம் சார்பாக தளபாடங்கள் பிடித்து 170 விதமான விடயங்கள் எங்கள் தொழிற்சங்கத்தின் பலத்தின் மூலமே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இதற்கு முதற்கண் எமது தொழிற்சங்கம் சார்பாக மாவட்டம் சார்பாக எமது தேசிய தொழிற்சங்கத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்காலகட்டத்தில் நீங்கப்பட்ட பாடுகள், அந்த காலத்தில் நீங்கள் சிறைக்கு சென்று இந்த தொழிற்சங்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு ஊற்றிய அந்த தண்ணீரின் மூலமே இன்று இது ஒரு பெருங்கொண்ட மரமாக காணப்படுகின்றது. எனவே உங்களுடைய முயற்சியாலேயே இந்த மாவட்டம் மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் பயப்படுவதற்கு இந்த தொழிற்சங்கம் என்றால் பயம் ஒன்று உருவாவதற்கு நீங்களே ஆக்டிவ் ஆரம்பித்திருக்கின்றீர்கள். இதனை நான் இந்த இடத்தில் நிச்சயம் கூறிக்கொள்ள வேண்டும். அதை தவிர எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, கேகால மாவட்டத்தில் எமது டிஜி சார் ஒரு மீட்டிங் கொண்டு போனால் நான் சிங்களத்தால் தான் பார்த்தேன், எனக்கு சரியாக சிங்களம் தெரியாது. அதில் சமுர்த்தி 2028ஆம் ஆண்டோடு நிப்பாட்டப்படும் என்ற ஒரு வசனம் ஒன்று நான் சிங்களத்தால் அது எனக்கு பட்டுது. ஆனால் அதே டிஜி சார் வவுனியா வந்திருந்தார். அந்த வவுனியா வந்த நேரம் வவுனியாவில் பேசினார், கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சிறு வயசில் ஏதோ ஒரு சமுர்த்தி பயனாளி, எனவே இந்த சமுர்த்தி திட்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஜனாதிபதிக்கு ஒரு துளி எண்ணமும் இல்லை என்ற இது கூறியிருந்தார். அப்போது நான் யோசித்து இவருக்கு கூறியிருப்பதற்கும் இதுக்கு உள்ள விடையை எமது தொழிற்சங்கம் சென்று கோர்ட்ஸுக்கு சென்றதுதான், அந்த பயத்திலே தான் இந்த விடயம் தற்போது வெளிவந்திருக்கின்ற விடயத்தை உணர்ந்தேன். எனவே இவ்வாறு ஒரு வலுவான ஒரு தொழிற்சங்கமாக நாங்கள் இருந்தும் இன்று வரையும் எமது உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதில் எமது தொழிற்சங்கமானது முன்னின்று வேகமாக இருந்தாலும் உயர்மற்றவர்கள் உத்தியோகத்தை இணைத்துக் கொள்வதில் மந்தகிரியிலேயே செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது சம்பந்தமாக எமது தொழிற்சங்கம் நான் நினைக்கிற கொழும்புல வழக்கு நடக்குது, அதாவது உத்தியோகத்தர்களை சேர்க்க சொல்லி. ஏன்னா நிறைய பேர் பென்ஷன்ல போயிடுவாங்க. இந்த சமுர்த்தியை யார் பாதுகாக்கிறது? சமுர்த்தி உத்தியோகத்தர்கள். அது சம்பந்தமாக நீங்க வழக்கு தொடுத்திருக்கீங்க, அதுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் மாவட்ட சார்பாக. அதே போன்று நாங்கள் எங்களை மாவட்ட சார்பாக சில விடயங்களை பேசணும். நாங்கள் சென்ற முறை நான் நினைக்கிற 5ஆம் மாதம் 11ஆம் தேதி உண்மையாக நான் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை கண்ணியப்படுத்துகிறேன். நாங்கள் ஒரு சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தோம். அப்போது எங்களுக்கு உடனடியாக 5ஆம் மாதம் 11ஆம் தேதி டைம் தந்திருந்தார். அப்போது உபதலைவர் நான் நினைக்கிறேன் வஹாப் நான் அவர்கள் வருகிறார்கள். அப்போது நான் மாவட்ட அரசாங்க அதிபரத்தில் பல விடயங்களை நாங்கள் முன்வைத்து பேசியிருந்தோம். அப்போது மீடியாக்களும் எங்களுடன் வருகை தந்திருந்தார்கள். அந்த இடத்தில் எங்களுடைய பணிப்பாளர்கள் வருகை தரவில்லை. எனவே இருந்தும் எங்களுடைய பிரதேச மட்டத்தில் உள்ள சகல உத்தியோகத்தர்களும் தொழிற்சங்க பிரதிநிதிகளும் வருகை தந்திருந்தார்கள். அப்போது எமது உத்தியோகத்தர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு ஒவ்வொரு வங்கிக்கு வங்கி இடையில இந்த டிஃபரன்ஸை எனக்கு ஒரு புதுசாக இருக்கு. நானும் ஒரு மாவட்டம் தான் ஒருத்தருக்கு ஊக்குவிப்பு கொடுப்பு 10 ரூபா இருந்தால் அந்த கம்ப்யூட்டரில் அடிக்கிற மாதிரி இருந்தால் அது விழப்போகுது. இங்கே கொடுக்கலாங்கிறாங்க. ஒரு வங்கியில் 4 பேருக்கு கொடுக்குறாங்க, ஒரு வங்கியில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இது எனக்கு ஒரு புதுசாக இருக்கு. அதே போல் இந்த காரியாலய பராமரிப்பு கொடுப்பனவு, இந்த காரியாலய பராமரிப்பு கொடுப்பனவானது அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது. அப்போ மாவட்ட அரசாங்க அதிபர் உடனே அங்கே சொன்னார், உடனடியாக இந்த உத்தியோகத்தர்களுக்கு இந்த கொடுப்பனவுகளெல்லாம் கட்டாயமாக கொடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. அப்போ ஓகேன்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனால் ஜிஎம் சேர் அந்த விடயங்களில் மாவட்ட அரசாங்கத்தில் தெளிவாக எங்களோட உத்தியோகத்தர்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களையும் அவங்களே பாதிக்காத வகையும் சில விஷயங்களை முன்னின்று கொண்டு வர. ஆனால் அதுக்கு கீழே உள்ள உத்தியோகத்தருக்கு என்னமோ அவங்களோட பணத்தை தான் இதை கொடுக்குறாங்களோ என்னன்னு தெரியல. அவங்களுக்கு அந்த கை காலெல்லாம் விளைச்சி போயிடுது, என்னென்னு தெரியல.
எனவே இது தொடர்பாக நான் இந்த பிரச்சனை வந்து என்னதுல நான் நினைக்கிறேன், ஒரு சில பிரதேச செயலகங்களில் குறிப்பிட்ட ஒரு சில உத்தியோகத்தர்களுக்கு தான் வழங்கப்படும். சில உத்தியோகத்தர்களுக்கு வங்கி நட்டம் ஒன்று வழங்கப்படுற இல்லையா. தலைவர் அவர்களே அது சம்பந்தமாக ஒருக்கா இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் எங்களுக்கு ஒருக்கா தெளிவுபடுத்தி சொல்லுங்க கட்டாயம். அதே போன்று எங்களோட உத்தியோகத்தர் கடந்த காலத்தில் 2 விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் அரசாங்க அதிகாரிகளை சந்திச்சு பேசியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், இந்த S29 இப்போ ஒரு உத்தியோகத்தர் வந்து ஒன்லைனில் தான் இந்த பில் உடைக்கிறாங்க. நாங்கள் 1000மோ 5000மோ 10,000மோ ஒரு கடன் பயனாளிட்டு 5000 ரூபா உடைச்சிட்டோம்னா அதை வந்து ஒன்லைன்லேயும் இப்போ ரெசிப்ட் வருது. ஆனால் இப்போ S29 ஒன்லைன் தான் எல்லா உத்தியோகத்தரும் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் ஒன்லைன் வந்து பிந்தி இந்த S20யும் வரமாட்டேங்குது. ஆனால் எல்லா 5 சங்கத்தை அதே போல் கட்டித்தாங்க, இந்த வழிமுறையில் கொண்டு போவாங்க. இப்படி அந்த முகாமையாளர்களால் பணிக்கப்படுவதுனா குறிப்பிட்ட S29 வார இல்லை, அநேகமான பேருக்கு வார இல்லை. இது தொடர்பாக அங்கிட்டு மாவட்டங்களில் எப்படி இருக்கு, அதுக்கு என்ன செய்கின்ற முறையும் தயவு செய்து நீங்கள் இன்றைய தினம் சொல்லணும். அதே போன்று எமது உத்தியோகத்தர்களுக்கு வந்து இந்த QR நடைமுறை என்ற ஒன்று, சரி இதை அனுவல் சார் இதை கட்டாயம் சொல்லுங்க. QR நடைமுறை என்ற ஒன்று இருக்கு. அது என்னன்றா சார், நான் உங்கள்கிட்ட சொல்லத்தான் வேணும். எமது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிஸ்காண்டு ஒன்று இருக்கு. நாங்கள் ஃபோனில் தான் அதை அடித்து செய்யணும். ஆனால் மற்ற மாவட்டத்தில் எங்கே என்னன்னு தெரியல. ஒரு லீவ் போடுறேன்றாலும் அந்த சிஸ்காலாம் போடும். ஆனால் லீவ் நோட்டும் நாங்கள் கொடுக்கணும். அந்த இதில் அந்த சிஸ்கா நம்பரே லீவ். அதே போல் நாங்கள் அட்வான்ஸ் ப்ரோக்ராமும் கொடுக்கணும். ஆனால் அட்வான்ஸ் ப்ரோக்ராமும் ஆன்லைன்லேயும் செய்யணும். அதே போல் QR காலையில் ஃபீல்டு, இன்றைக்கு நாங்கள் வியாழனும் திங்கக்கிழமை டிஎஸ் ஆஃபீஸும் பேங்குவாக இருந்தால் மீதி 2 நாள் ஃபீல்டுக்கு போக போகிறோம். அந்த ஃபீல்டுக்கு போகிற நாளும் சில உத்தியோகத்தர் இதில் நான் நினைக்கிறேன் முசலி, நானாட்டான், மாந்தைன்னு நினைக்கிறேன். மடுவில் எப்படின்னு தெரியல. மடுவில் அப்படியா? மன்னார் இல்லை. இந்த 4 டிவிஷன்ல காலையில் 9 மணிக்கு ஃபீல்டுக்கு டிவிஷனுக்கு போகிற உத்தியோகத்தர் அங்கே வந்து தன்னோட முகத்தை அங்கே ஒரு QR ஒன்று இருக்கு, அதில் ஃபோனில் அடிக்க போனால் அவங்க அந்த நாள் ஃபுல்லாக எங்கே அந்த டிவிஷனில் இருக்கிறது அது உறுதிப்படுத்தப்படும். அதே போல் வரக்குள்ளையே அவங்க செய்யணும்னு நினைக்கிற சில பேங்க் மேனேஜர் வலுக்கட்டாயமாக வரக்குள்ளே வந்து செய்யுங்கன்னு வற்புறுத்துறாங்க. எனவே இது தொடர்பாக தலைவர் லேக்கம் அதை பொட்டாக அப்படியே கட்டிட்டு අනිවාර්යයෙන්ම සිංහල කියන්නකො අනුර මාධ්‍යයක් දෙවෙනි කියන්නම් අනිවාර්යයෙන්ම මේ වැඩට අද කරන දෙන්න ඕන. හරිද? அடுத்த விஷயம் என்னன்னா, எங்களோட உத்தியோகத்தர் நலசார்ந்த பல விடயங்களுக்கு இந்த தொழிற்சங்கம் தான் எங்களுக்கு முன்னின்றைக்கு. இன்றைக்கு எங்களோட மாவட்டத்தில் எங்களோட சட்டத்தரணிகள் இன்றைக்கு வரையில, அவர் கொஞ்சம் சுகமில்லை வரவில்லை. எனவே உங்களோட புண்ணியத்தால் சட்டத்தரணிகளும் சிறப்பாக செயற்படுகின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் எங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கு. மற்றது நான் உத்தியோகத்தர்களுக்கு சில விஷயங்களை குறிக்கொள்ள விடுங்கிறேன். நம்மளோட 3 வகையில நமக்கு காசு விட்டுறாங்க. நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு அந்த யூனியன் சமுத்தி யூனியனுக்கு ஒரு 150 ரூபாவும், சமுத்தி யூனியன் சொசைட்டி ஒன்றுக்கு 150 ரூபாவும், இன்னொரு ஒரு 100 ரூபா வந்து 3க்கு விட்டுறாங்க. அந்த அடிப்படையிலே இந்த பௌசின் அவர்கள மனைவிக்கு நான் நினைக்கிற ஸ்ட்ரீட் சொசைட்டியால் 1,25,000, யூனியனால 25, இன்னொரு இதால 23,000, மொத்தம் 3 இதாலே இன்றைக்கு பணம் வழங்கப்பட்டது. அதே போல் எதிர்காலத்தில் எமது மாந்தைய திஸ்லி அவர்கள் கடந்த சென்ற கிழமை இறந்திருந்தார். நிச்சயம் அதற்குரிய நான் ஃபோமில் அவங்கள்டத்தாக நீங்களும் அதற்குரிய நிரப்பி தந்தீங்கன்னா நிச்சயம் நான் அவருக்குரிய கொடுப்பனவை வழங்குவதற்கு நாங்கள் முன்னின்று செய்வோம் என்று கூறிக்கொள்வதுடன் எங்களுடைய சம்பள குறியீடு, அதாவது MN2 விஷயமா நாங்கள் மேல்மட்டத்திலே அண்ணன் மாத்தியாரத்துக்கு நான் கதைக்கிறது, அது சம்மந்தமாக இன்றைக்கு தலைவர் கொஞ்சம் MN2 விஷயம் தான் எல்லாம் எனக்கு கேட்பாங்க. ஆனால் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் வந்துட்டு பிந்தி எங்களை நிர்வாகம் வந்துட்டு பிந்தி எங்களால் ஏந்த அளவு இந்த மாவட்டத்துக்கு உத்தியோகத்திற்கு செய்யலுமான அளவு செய்து கொண்டு வைக்கின்றோம். அதே போல் இந்த 2 வங்கிகள் இருக்கு மன்னார்ல. அன்வர்ஸ் 2 வங்கி இருக்கு, இழுப்பக்கடவை விடத்தட்டி கொண்டு வங்கி. அது 2 நஷ்டத்துல தான் இயங்கி. ஆனால் அது 2 சேர்க்க சொல்லி ஜியோட கழிச்சு ஓகே பண்ணி கொழும்புக்கு அனுப்பியாச்சுன்னு சொல்றாங்க. அது பிசிசி மீட்டிங்லேயே அப்ரூவல் எடுத்துட்டுன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் செயல்படையில 2 வங்கியிலே கிட்டத்தட்ட 7-8 உத்தியோகத்தில் அந்த விஷயத்தை ஒருக்கா பார்த்து இந்த தினம் சொல்லுங்க.
ஏனைய விடயங்கள் எங்களோட ஒரு பிரதேச மட்ட தலைவர்மார்கள் வந்து இதுல பேசுவாங்க. அவங்களோட பிரதேச மட்டத்துல நடக்கிற பிரச்சனை இழுப்பக்கடவை வெடத்தீவு ரெண்டும் ஏற்கனவே ஒரே பேண்டா வெடத்தீவா தான் இருந்தது. கிட்டதிக்கு தான் பிடிபட்டு வெடத்தீவு ஒரே பேண்டா வெடத்தீவு தான் இருந்தது. 2023 தான் பிடிபட்டு. ஏனைய விடயங்களை எமது பிரதேச மட்ட தலைவர்மார்கள் வந்து பேசிக்கொள்வார்கள். அதை தவிர உங்களுக்கு பிள்ளைகளுக்கான ஒரு சிறு கொடுப்பனவு ஒன்று வழங்குறதுக்கு இறுதி நிகழ்வாக ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். அந்த கொடுப்பனவு இன்றைய தினம் வருகை தந்த உத்தியோகத்தரை தவிர ஏனைய உத்தியோகத்தருக்கு நான் கட்டாயம் வழங்க மாட்டோம் என்பதுடன், நானும் வந்து இந்த தொழிற்சங்கங்கள்ல இப்படி கூட்டங்கள்ல நீங்க வந்தாதான் எங்களோட பலத்தை வந்து நாங்க மேலிடத்துல காட்டலாம். ஆனா நிறைய பேர் அசந்த போக்கு அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரக்குள்ள நாளைக்கு எங்கிட்ட வாரு, தயவு செய்து அப்படி வராங்க. මතද ලේකම් තුමා මම පොඩ්ඩක් සිංහල කතා කරලා ඕන අපේ දිස්ත්‍රික් ලේකම් තුමා හොඳයි, අපේ කොට්ටාසේ ලේකම් තුමා ඔක්කොම හොඳට වැඩ කරන්නේ.